போதும் உள்ளத்தில் நின்று ஆடும் வேலன். சேவல் பத்திக்கிட்டு எரியுதுமா. ஊர்ல ஏதாவது தப்பு நடந்திருக்காமா? தப்பு நடக்க கூடாதுன்னு தான் எச்சரிக்கிறேன். அம்மா, பெரிய வீட்டுக்காரரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டு வந்திருக்கிறார் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக. போங்க மாப்பிள்ள, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க போங்க மாப்பிள்ள. உன் கழுத்துல தாலி நல்லபடியா தொங்கட்டும். போ. மாப்பிள்ளை என்னவோ கேட்க நினைக்கிறார் போல இருக்கே. இது கோவில் இல்லாத ஊரா இருக்கு. இது ருத்ர பூமி. சிவன் தன் பூதகணங்களோட உடம்புல சுடுகாட்டு சாம்பல பூசிக்கிட்டு ஆடின இடம் இது. இங்க கோயில் கட்டக்கூடாது. எடுத்து வைக்கிற காலடி ஒவ்வொன்னும் ஒரு உக்கிரமான தேவதையோட ஆணைக்கு கட்டுப்பட்டது. எனக்கு சீதனமா கிடைக்கிற என் சொந்த இடத்துல என் இஷ்ட தெய்வம் முருகனுக்கு ஒரு கோவில் கட்டலாம் நினைக்கிறேன். இந்த ஊர்ல மட்டும்தான் விதிக்கு கோயில் இல்லாத தெய்வம் இருக்கு. விதியை மாத்த எந்த தெய்வத்தாலையும் முடியாது. அதுலயும் சின்ன பையன் சிங்கார வேலனால முடியவே முடியாது. முருகன் விதியை அழிக்கிற கலியுக கடவுள். தம்பி, விதிதான் மத்தது அழிக்குமே தவிர விதியை எதுவுமே அழிக்காது. நினைப்பது நீ, முடிப்பது விதி. உன்னுடைய லகான் விதியோட கையில. விளக்கம் தேவையா? பட்டம் கட்டிக்கிட்டு நாட்டை ஆள முடியாத உங்க ராமனையும் சீதையையும் விதி ஆண்டது. காமனையும் எரிச்சி ரதியையும் விதி ஆண்டது. சோழ நாட்டு கோவலனால கண்ணகி விதி மதுரையில இருந்தது. பாண்டிய மன்னன் விதி கண்ணகி கால் சிலம்பல இருந்தது. அந்த விதி யாரையும் வீதிக்கு கொண்டு வராம பாத்துக்கிற உக்ர தேவதை இருக்கிற இடம் இது. புரிஞ்சுதா? சொல்றத சொல்லிட்ட, அதுக்கு மேல ஓ இஷ்டம். அதுவும் விதி. விதிக்கு நீங்க கொடுத்த விளக்கம் அச்சப்படுத்துறதுக்கு சொன்ன எச்சரிக்கையா என் மனசுக்கு படுது. எச்சரிக்கை பண்ணி ஏன் எல்லைக்குள்ள இருக்கிறவங்களை காப்பாத்துறது ஏன் வேலை? தெய்வ அவதாரங்கிறியே, அந்த ஸ்ரீராமனுக்கே பொய்மான் எது நிஜமான் எதுன்னு அடையாளம் தெரியாம போனது எதனால? சத்தியசீலன் தர்மபுத்திரனுக்கே சூதாட கூடாதுன்னு தோணாதது ஏன்? முக்காலமும் உணர்ந்த கௌதம மகரிஷிக்கே பொய்க்கோழிக்கும் நிஜ கோழிக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சே, அது யாரால? மதிய விதி மறைச்சதால. நான் கும்புற பிரம்ம ராட்சசன் விதி கணக்கு தெரிஞ்சவன். புரிஞ்சதா? கோடையில குளமும் வத்தி மழையில நிரம்பும். வெள்ளம் பார்த்த நதியும் வருஷத்துக்கு ஒரு தடவை வறண்டு போற விதிய பாக்கும். நிலமும் வறண்டதுக்கு அப்புறம் தான் பசுமையாகும். மரமும் இலையை உதிர்த்துட்டு தான் தழைக்கும். இது எல்லாமே விதிக்கு வளைஞ்சு கொடுக்கும். ஆனா இறைவன் நேதியில நிரந்தரமானது மலைதான். ஆடாது, அசையாது, வளரும்னு விஞ்ஞானம் சொல்லுது. அந்த மலையில தான் எங்க அப்பன் முருகன் இருக்கான். குன்றுதோறும் கோவில் கொண்ட என் முருகனுக்கு ஒரு கோவில் கட்ட ஆசைப்படுறேன். நீ வந்த வழி எந்த வழின்னு தெரிஞ்சிடுச்சு. அது கந்தன் தந்த வழி. வரப்போற வழியை காட்ட முடியாதுப்பா அந்த சின்ன பயலால. அப்புறம் பழியை ஏன் மேல போட்டுறாத. போ. போங்கயா, போங்கடா, போங்கடா. அவனே தூக்கிட்டு போங்கடா. கோவம் வந்துரும். வந்தவன் கிளப்பி விட்டான்ல. போங்க போங்க, தூக்கிட்டு போங்க. சின்ன பையன் சீண்டி விட்டுட்டு போயிட்டான். ஏடா சுருட்ட.
பெட்டி யாரும் இல்லாதால கேக்குறாத்தா சேவல நீ கண்ணால பார்த்து எரிச்சிய சுருட்டு கதுக்கு தீ போட்டு எரிச்சுறேன். முட்டாள், என்னால முடியாத ஏவலை செய்யத்தான் எச்சனை உதவுமே தவிர என்னால முடிஞ்சதை செய்ய கூப்பிடக்கூடாது. அலாவுதீன் பூதத்தை வர வச்சு பட்டர் பிஸ்கெட்டா கேப்ப? அழிக்கத்தான் ஏவல் தெய்வம் வருமே தவிர உன்ன மாதிரி அடியாளா இருக்காது. வெட்டி எடுறா, பத்த வைடா. அதுதானே நான் இருக்கேன். சீக்கிரம். இந்த பாக்கி அடிக்கடி கிடைச்சா போறோம் அத்தா. மூக்க பத்த வச்சிடாத. இல்ல விவேக், 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 விவேக் எந்திரடா, காலேஜுக்கு டைம் ஆச்சு. விவேக், விவேக். ஒடிச்சிட்டியா? நேத்து போட்டு ஒடிச்சிட்டியா? அம்மாட்ட சொல்லட்டுமா? அம்மாட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? ஏய், நீ தானடா பயமுறுத்தின, அதனால தான்டா கீழே போட்டேன். அப்படின்னு அம்மாட்ட சொல்லி பாரு. எங்கடா வம்புக்குன்னு அலையிற தீபாக்காக்கு இது வெள்ளக்கட்டி மாதிரி உன்னை மென்னு துப்பிடுவாங்க. ஐயோ ப்ளீஸ் வேணாண்டா, நான் உன் பெட் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துறேன்டா, கீழெல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணிடுறேன்டா. ப்ளீஸ் அம்மா கிட்ட சொல்லிடாதடா, அக்கா கிட்டே சொல்லிடாதடா. அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணு, நான் ஒன்ன போட்டு கொடுக்க மாட்டேன். என்ன? கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டியா இல்ல வேற ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா? அத்தை இன்னும் ஒன்னும் சொல்லலையே. சிறுபானை தூட்டி அடிக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னா சைட்ல கமிஷன் அடிக்கிறதுன்னு அர்த்தம். அம்மா உனக்கு கடைக்கு போக காசு கொடுக்குறாங்கல்ல, அதுல 100 ரூபாய் வெட்டு, தப்பு கணக்கு எழுது. ஐயோ அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. செய்யாட்டி என்ன தண்டனை தெரியும்ல? அதுக்கு பதிலா கமிஷன் அடிக்கிறது எவ்வளவு பெட்டர். 100 ரூபாய் தான், ஜஸ்ட் 100 rupees. அதுக்கு மனசு வரலையா? அத்தான் பாக்கெட்ல கை வை. திருடங்கிட்ட திருடுறது தப்பே இல்ல. டேய் வேணாண்டா, அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா. நீ செய்வியோ மாட்டியோ எனக்கு தெரியாது. நான் காலேஜ் போகும்போது என் கையில பணம் வந்தாகணும். டேய் ப்ளீஸ்டா. வேணாம், கெஞ்சிட்டு இருக்காத. கெஞ்சிட்டு இருக்க நேரம் அந்த 100 ரூபாய் வழியை பாரு. போ. ஏய் ப்ளீஸ்டா. நான் எங்கடா? என் டைம் வேஸ்ட் பண்ணாத. போ போ. கிளப்புக்கு போக காசு இல்லாம ஆண்டவன் இப்படி நம்மள தனியா ஆட விட்டானே. போடி, காலையில 8 மணி வரைக்கும் தூங்குறது, அதுக்கப்புறம் புக்ஸ தேடி யூனிஃபார்ம தேடி உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு போதும் ஆயிடுது. ஏங்க நீங்க சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இவள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புனா என்ன? உமாவை கூப்பிடுறி, அவ தானே எப்பவும் ரெடி பண்ணி விடுவா. நீ ஏன் கிடந்து கஷ்டப்படுற? அவ எங்க போயிட்டா? அவள அம்மா முதனைய புடிச்சிட்டு எங்கேயாவது ஓரமா நின்னுட்டு இருப்பா, இல்லனா கௌசல்யாவுக்கு செக்ரட்டரி உத்தியோகம் பாத்துட்டு இருப்பா. உமா, உமா. அக்கா. ஏன் இவ்வளவு லேட்டு? எங்கடி போய் தொலைஞ்ச? இவளுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. இல்லக்கா, அயன் பண்றப்போ ஒரு ஃபேஸ் கரண்ட் போயிடுச்சு, அதான் அயன் பண்ண லேட் ஆயிடுச்சு. கரண்ட் ஒரு ஃபேஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உன் ஃபேஸ காட்டாம போனா எப்படி? என்ன நின்றுக்க நீ? அவளை ரெடி பண்ணி அனுப்பு. சரி அதை இங்க வச்சுட்டு போய் ஷூஸ் கொண்டு வா போ. சரிக்கா. ஐயோ அக்கா, இந்த ஷூவை பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குன்னு. எங்க கொண்ட? ஐயோ, நேத்து இவ ஸ்கூல்ல இருந்து வந்தத நீ தானே கழட்டி வச்ச, அப்ப பாக்கலையா? இல்லக்கா, அப்ப நல்லா தான் இருந்தது. நேத்து நான் பாலிஷ் போட்டப்ப கூட நல்லா இருந்தது. அதான் டேமேஜா? நீ ஷூக்கு பாலிஷ் போட்டு செவுத்தோரமா வச்சியா? அதான் ஷூவோட பாலிஷ் ஸ்மெல்லுக்கு எலி வந்து கடிச்சிருக்கு. எப்பவுமே ஸ்கூலுக்கு போகும்போது தான் பாலிஷ் போடணும். அப்படி இல்லன்னா எப்படி போடணும் என்ன கேட்டு தெரிஞ்சுக்க. இப்ப எப்படி இந்த ஷூவை நான் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறது? இதான் சாக்குன்னு ஸ்கூலுக்கு மட்டம் போடலான்னு பாக்குறியா? பாத்தியா? என்ன பண்ணு, இதை எடுத்துன்னு போய் உங்க அம்மாட்ட காட்டி பைசா வாங்கிட்டு வா, நான் புது ஷூ வாங்கிட்டு வந்துறேன். ஏன் அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் சூதாட்டத்துல விட்டுட்டு வரதுக்கா? ஹேய், இன்னைக்கு நீ வெறும் காலோட போ, சாயங்காலமா வாங்கி தரேன். உமா, ஸ்கூல் பேக் ரெடியா? ரெடிக்கா. டிஃபன் பாக்ஸ் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. என்னங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த யூனிஃபார்ம் இவளுக்கு போட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க எங்கேயாவது போங்க. விட்டதை பிடிக்கலான்னு பார்த்தேன், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. வா, என் தலையெழுத்து. சீக்கிரம் கிளம்பு போ. என்ன மாசம் நின்னுட்டு இருக்க? வீடெல்லாம் பாரு ஒரே குப்பையா இருக்கு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. அப்புறம் இந்த துணி எல்லாம் வாஷ் பண்ணி காய போடுற என்ன? சரிக்கா. ஏய் நில்லு, ஏதிரி இந்த புடவை? கௌசல்யாக்கா அவங்க பர்த்டேக்கு பரிசா வாங்கி கொடுத்தாங்க. ஓஹோ, கூட பிறந்த தங்கச்சிக்கு வாங்கி தர மனசு இல்ல? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர எடுப்படி நீ? அவளுக்கு வாங்கி தந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு உனக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்கல? வீட்டுக்குள்ளே இருக்கிற நீ இந்த புடவை கட்டிக்கிட்டு யாருக்கு மினிக்கு காட்ட போற? இந்த புடவைய கட்டிக்கிட்டு அத கழட்டி கொடு.
நீ கெட்ட கேட்டுக்கு இது போதும். சிறியானங்க பெரியானங்க ஆடா தொட அப்போ ஐயோ இதுங்களை பறிக்கிறதுக்குள்ள குத்திடுச்சு. என்ன இது மாப்பிள்ள என்ன பண்றான்? இருறா கால போட்டுறாதரா. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பண்றீங்க? முருகன் கோவில் கட்ட மனையடி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ செய்யக்கூடாத வேலையை செய்றீங்களே. எனக்கு என்னவோ மனையடி பூஜை மாதிரியே தெரியல, உங்களுக்கு மரணடி பூஜை மாதிரி தெரியுது. நாங்க கட்டுறது முருகன் கோவில். வேணாம் மாப்பிள்ள நீங்க இந்த ஊர்ல முருகன் கோயில் கட்டலன்னு முருகன் ஒண்ணு அழல, ஆனா மத்தவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை சுத்தி அழற மாதிரி பண்ணிடாதீங்க. என்னையா மிரட்டி பாக்குறியா? நினைச்சேன் உங்க மாமனார் மூலமா உங்களை விரட்டணும்னு நினைச்சேன், ஆனா வம்ப விலைக்கு வாங்குற மாதிரி இங்கேயே இருக்கல. நாகம்மா கோவத்துக்கு ஆளாகாதீங்க மாப்பிள்ள. சும்மா என்னையா நாகமான்னு பயமுறுத்தி பாக்குற? அவ ஏவலுக்கு எதிர்காவல் தான் என் முருகன். அவளால என்ன செய்ய முடியும்னு பாத்துக்கிறேன். அந்த சூனியக்கார கிட்ட சொல்லு. நாகம்மா வந்தான ஒரு பையன், அவன் கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னேன் வானாடா, நாகம்மா சொன்ன மாதிரி முருகன் கோயில்ல கட்டாதானே. அவன் கடக்கிற சூனியக்காரன்ட்டான். நீ உடனே ஏதாவது செய்யலன்னு வச்சுக்கோ, மத்தவங்களுக்கு பயம் தெரிஞ்சிடும். இவன் முருகன் கோயிலும் அடுத்தவன் அண்ணனுக்கு மாமாவுக்கு சித்தப்பாவுக்குன்னு குடும்பத்துக்கா கோயில் கட்டிடுவானுங்க. அதனால முதல்ல ஏதாவது செஞ்சு மிரட்டுற வேலையை பாரு. பிரம்மராட்சசா, மாப்பிள இதெல்லாம் வேண்டாம்னு அப்பவே சொன்னேனே. இந்த நாகம்மாவை ஏத்துக்கிட்டு நாம இதெல்லாம் செய்ய வேண்டாம் மாப்பிள. கோயில் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வாங்க போயிடலாம் மாப்பிள. ஆமாங்க, வேண்டாங்க, வாங்க போயிடலாம். வேண்டாம் தம்பி, சொன்ன கேளுங்க. சும்மா இருங்க எல்லாரும், சும்மா இருங்க கொஞ்ச நேரம். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாயையிலேருந்து நம்ம எல்லாரையும் முருகன் காப்பாத்துவான். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூன்னியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் பலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் வடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராஷ்டிரரும் மணிகளை கண்டார் அலறி கலைகளை இரிசி காட்டேறி புத்துண்டு சேனையில் எல்லையும் இருட்டிலும் எதிர்படும் அண்ணரும் நல பூசை கொள்ளும் பாடியோர் அனைவரும் விட்டான் காரரும் இதுபல பேய்களும் தண்டிய காரரும் கண்டாளர்களும் என் பெயர் சொல்ல நான் தான் அப்பவே சொன்னல, இதெல்லாம் கண்கட்டி வித்தன்னு. தீப்பொறியில பிறந்த கந்தனுக்கு இதெல்லாம் தீக்க வேண்டிய கணக்கு. அந்த நாகம்மா பார்த்து யாரும் பயப்படாதீங்க. கொஞ்சம் தள்ளுப்பா. வாங்கப்பா, வேலையை பார்க்கலாம் வாங்க. அந்த கடை எடு. வாண்டேடி பெரிய வீட்டுக்காரர், உங்க மாப்பிள்ள பண்ண காரியத்தை பாத்தீங்களா? ஊர்ல கோயில கட்ட சொல்லிட்டு சுடுகாடு ஆக்கிட்டு இருக்காரு. மாப்பிள
என்ன மாப்பிள, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்க போயிடலாம். வாங்க வாங்க மாப்பிள. நில்லுங்க, யாரும் போகாதீங்க. முருகனுக்கு இது சின்ன விஷயம். முருகன் மேல நம்பிக்கை வைங்க. அவன் நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டான். எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா அவன் நம்மளை காப்பாத்துவான். கந்தா கடம்பா கதிர்வேலா, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, பில்லி சூன்னியம் பெரும்பகை அகல, பல்ல பூதம் பலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் வடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும், கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும், பெண்களை தொடரும் பிரம்ம ராஷ்டிரதரும், அடியனை கண்டால் அலறி கலங்கிட, இருசி காட்டியரை யுத்தங்கள் சேனையும், எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும், கன பூசிக்கொள்ளும் காளியோடு அனைவரும், விட்டாங்காரரும் விதுபல பேய்களும், தண்டியக்காரரும் சண்டாளர்களும், என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட, ஆனை அடியினில் அரும்பா வைகளும், பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும், பானு கோபா, பிரம்ம ராட்சசா, தலையில்லா முண்டமே, தரிகட்டு ஓடிவா, குருதியா குளிப்பாட்ட, குத்தி எதிர் ஆடவா, வா வா வா. கந்தா கடம்பா கதிர்வேலா, முருகா முருகா முருகா, கந்தா கடம்பா கதிர்வேலா, முருகா முருகா முருகா, கந்தா கடம்பா கதிர்வேலா, முருகா முருகா, உன்னுடைய ஆறுமுகத்துல ஒரு முகம் கூடவா இந்த கொடுமையை பார்க்கல. நம்பினார் கெடுவதில்லைங்கிற அந்த வார்த்தையை பொய்யாக்கிட்டே முருகா. சூரனை அழிக்க உன் தாயிடத்துல இருந்து வேல் வாங்கினே, அந்த வேலுக்கு இப்ப வேலை வந்து கொடுத்து. நீ எப்ப வர போற? இந்த கொடுமையில இருந்து எப்போ நம்ம மக்களை காப்பாற்ற போற முருகா? எங்க போச்சுன்னு தெரியலையே. வெச்சது வெச்ச இடத்துல இருக்காதே. அக்கா, புடவை எல்லாம் அயன் பண்ணிட்டேன். சரிடி, அதுக்காக என்ன உனக்கு பாராட்டு விழாவை நடத்த முடியும்? மடிப்பு கலையாம வெயி. என்னக்கா தேடிட்டு இருக்கீங்க? இங்க எங்கேயோ தான் வாட்ச வச்சிருந்த, நீ எடுத்தியா? வாட்ச எங்கேயோ பார்த்தேனா?
அக்கா ஆ? இங்க பாருங்க. ஓ தேங்க்ஸ். நீ எடுத்தியான்னு கேட்டதுக்கு நீ திருடியான்னு அர்த்தம் இல்ல. இங்க எது வச்சாலும் எது தொலைஞ்சாலும் அது ஓம் பொறுப்புன்னு அர்த்தம். தேங்க்ஸ்க்கா. என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், இதுவா நான் கொடுத்த புடவை? இல்ல, இது யாரோடது? தீபாக்காவோடது. அப்ப நான் கொடுத்த புடவை எங்க? அது உறவிட்டாளா? இல்ல, புடவை நல்லா இருக்கேன்னு ஆசைப்பட்டு. அவ ஆசைப்பட்டும் கேப்பா, பொறாமப்பட்டும் கேப்பா. அவ கேட்டா நீ உடனே கொடுத்துறதா? உனக்குன்னு ஒரு ஆசை கிடையாதா? வாழ்க்கை கிடையாதா? ஏண்டி ஏண்டி இப்படி இருக்க? அவங்க கேக்குறாங்க, இவங்க கேக்குறாங்கன்னு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இப்படியே நீ இருந்த ஒரு நேரத்துல உன்னையே இல்லாம செஞ்சிருவாங்க. இத பாரு, இங்க இருக்கிற யாரையும் நீ நம்பாத. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை புரிஞ்சு நடந்துக்கடி. எனக்குன்னு தனியா எந்த வாழ்க்கையும் வேணாக்கா. அம்மா அப்பா இல்லாத என்ன வளர்த்து ஆளாக்கி இந்த வீட்டுல ஒருத்தியா என்னையும் வச்சிருக்கீங்களே, இது நிரந்தரமா இருந்தாலே போதும்க்கா. உன்னை திருத்தவே முடியாதுடி. இந்த செக்க மாட்ட வண்டியில பூட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா உனக்கு? ஏன் பூட்ட முடியாது? செக்க சுத்தி சுத்தி பழகின மாடு வண்டியில பூட்டினாலும் சுத்தி சுத்தி தான் வருமா. அந்த கதை தான் உன் கதையும். நீங்க சொன்ன கதை சூப்பரா இருக்கு. ஆனா அந்த செக்க மாட்ட வண்டியில பூட்டினவன் எவ்வளவு பெரிய முட்டாள்னு யோசிச்சு பாத்தீங்களா? அப்போ உனக்கு புத்தி சொல்ற நான் முட்டாளா? ஐயோ, நான் வண்டியில பூட்டினவன்னு சொன்னேன். உன்னை நில் அக்காரும் போனல, அங்கதான் மூளை பணம் போட்டு வச்சிருக்கல, எட்டு தர வேண்டியதானே? என்ன திருட சொல்றியா? திருட சொல்ல, எடுக்க சொல்றேன். இங்க பார், காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துரு. அப்படி இல்லாட்டி இங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைப்பேன், பழி உன் மேல போட்டுருவேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கல, நான் எப்படியாவது கொண்டுட்டு வரேன். போங்கடா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்கடா. என்ன விஷயம்? மகேஷ், எனக்கு ஒரு 100 ரூபாய் பணம் வேணும். யாருக்கு? அந்த உருப்படாத பையன் விவேக்குக்கு தானே? ஆமா. பார்த்ததுமே முள்ளுன்னு தெரிஞ்சுக்காம குத்துனதுக்கு அப்புறம் தான் உனக்கு முள்ளும் தெரியும், முள்ளு குத்துனதும் தெரியும். இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து நிக்கிற உன்னை பாக்குறப்போ பட்டினத்தார் பாடின பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பாதி பழந்து ஆப்பு வச்ச மரத்துல காலை வச்சுக்கிட்டு ஆப்பு பிடுங்கி விட்டுச்சான் குரங்கு. மரத்தோலையில கால் மாட்டிக்கிட்டு அப்புறம் திண்டாடிச்சான். அந்த மாதிரி நீ அந்த குடும்பத்தோட பாசத்துல கடந்து உழல்ற. அப்படி என்ன அவன்கிட்ட உனக்கு பயம்? பணம் கொடுக்க முடியாது, உன்னால ஆனதை பாத்துக்கொண்டு சொல்ல வேண்டியதானே? ஏன் ஒரு சின்ன பையன் மிரட்டி கேட்டா பணம் கொடுத்துற? நீ சொன்ன பார், அதே பட்டினத்தார் பாட்டு தான் காரணம். அவனை என் தம்பியா நினைக்கிறேன். எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா இப்படி தானே உரிமையோட மிரட்டி மிரட்டி பணம் கேட்பான். உன்னை திருத்தவே முடியாது. ராமனோட சேர்ந்து இருந்ததுனால தானே ஒரு குரங்குக்கு கூட கோயில் கட்டி கும்பிடுற நிலைமை. உன்னோட சேர்ந்துட்டேன்ல, நீ திருந்தாதப்போ நான் மட்டும் எப்படி திருந்த முடியும்? இங்க பாருடா, முதல்ல இந்த சின்ன சின்ன பசங்களோட எல்லாம் சேர்ந்து விளையாடுறத நிறுத்துடா. வெக்கமா இல்லையாடா உனக்கு? அம்மா தாயே, உனக்கு பணம் தானே தேவை? இந்த அப்படி. ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் வரேன். என்னங்க பெரிய வீட்டுக்காரரு, என்ன இதெல்லாம்? நாட்டாம, என் மருமகன் வெளியூர்கார புள்ள. உள்ளூர்காரா இருந்திருந்தா நாகம்மாவை தவிர வேற பேரை நாக்கு சொல்லி இருக்காத. அது சரியா? நாகம்மாவே கோயில கட்டாத, சாமியை வைக்காதன்னு உன் மாப்பிள்ளைட்ட சொல்லிச்சுல்ல, அதை கேட்டானா உன் மாப்பிள்ள? சூனியக்காரி சொன்னா சொல்லட்டும், அப்படின்னு மண்டை ஆடிட்டு பூஜையை போட்டாரு. இள ரத்தம் பெரியவங்க பேச்சு எடுத்துக்காம எடுத்தறிஞ்சு பேசிட்டாரு. அதுக்காக நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நல்ல காலம், உன் மகளுடைய தாலி பாக்கியம் உயிர் பொழிச்சுது. உசுருக்கு வந்தது ஒரு கையோட போச்சு. அட, நமக்கு என்னையா, நல்லது நடக்கணும். அது நாகம்மா செஞ்சா என்ன, முருகன் செஞ்சா என்ன? இது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம்.
இனிமே இந்த தப்பை இங்க யாரும் செய்ய மாட்டாங்கல்ல. நாகம்மா எது சொன்னாலும் நம்ம நன்மைக்கு தானே. தெய்வம்னாலே சோதனை செய்யும் தான் அர்த்தம். இனிமே நம்ம ஊருக்குள்ள கோயில கட்டவோ முருகனை கும்பிடவோ கூடாதுன்னு பஞ்சாயத்துல சட்டம் கொண்டு வந்துருவோம். பஞ்சாயத்து உத்தரவுப்படி கால்ல சின்ன கல்லு தடுக்குனா கூட கடவுள் பேரை, குறிப்பா அந்த முருகன் பேரை சொல்லவே கூடாது. இந்த ஊர்ல அந்த முருகனுக்கு கோயிலோ சிலையோ படமோ எதுவுமே இருக்க கூடாது. பெரிய வீட்டுக்காரர மருமகனை கையோட ஓ அதான் இல்லையோ உடனே பட்டணத்துக்கு அனுப்பிச்சிருங்க. நாகம்மா கோவம் தீர்ற வரைக்கும் அந்த பக்கமே வர வேண்டாம். ஏதோ உங்க மேல இருக்க மரியாதைகளை சொல்றோம். மாப்பிள்ள வந்ததுமே நான் தான் கேட்டேன், கடவுளை நம்பினோர் கைவிட பார்னு சொன்னேன். கடவுளை நம்பினியே, கை விட்டுட்டாரே உன் முருகன். ஐயோ, எனக்கு கைதான் போச்சே தவிர நம்பிக்கை போகல. முருகனை கேலி பொருளாக்கி அவனை கேவலப்படுத்துறதுக்காகவே நடத்தின மந்திர வேலை இது. தெய்வம் நின்று கொல்லும், கந்தன் காத்திருந்து வேற இருப்பான். அந்த சங்கரனோட பிள்ளை சஷ்டில சூரபத்மனை கொன்னது உண்மையா இருந்தா அந்த முருகன் இங்க வருவான். நிச்சயமா இதுக்கு ஒரு பதில தருவான்.